எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரான் பூண்டு அப்படி இல்லைனா சிந்தாமணி பூண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மூலிகை நான் சொன்னது. ஆக்சுவலாக இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெட்டுக்காய பூண்டு, அரிவாமனை பூண்டு அந்த மாதிரி நிறைய பேர்களில் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்னென்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இலை இப்படி தான் வந்திருக்கும். இதை மிளகாய் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் பழ செடியோட இலை மாதிரியே இருக்கும். அதனால் இதை மிளகாய் பூண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இதோட காய்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வரி வரியாக இந்த மாதிரி தான் காய்கள் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட பூக்கள். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வெட்டுக்காயத்துக்கு. இதை வெட்டுக்காய பூண்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு காயமோ சிராய்ப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இலைகளை பிடுங்கி நம்ம அதை நல்லா கசக்கிட்டு சும்மா கையாலே அப்படி கசக்கணும் அப்படின்னா நல்லா சாறு வரும். அந்த கசக்கின இடத்துல அப்படியே வச்சு அமுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காய்கள் ஆறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை பிடுங்கிட்டு இது கூட ஒரு துண்டு மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி பத்து போட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு காயமாக இருந்தாலும் சீக்கிரமாக ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் இதை சட்னியாகவும் வச்சு நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகளை பிடுங்கி கழுவிட்டு அதை சட்னி வச்சு சாப்பிடவும் செய்கிறாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய காயங்கள் அனைத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிள்ளுனீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு வகையான பால் மாதிரி ஒரு லாக்டெக்ஸ் வரும். இந்த லாக்டெக்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்பிள்ஸ் விட்டு விளையாடலாம். சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு பப்பிள்ஸ் விட்டு விளையாண்டுருக்கோம். இது மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.